சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3லயுமே தோத்துருக்காங்க. இவ்ளோ புவரான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? நம்பர் 3 ஸ்டீஃபன் ஃபிளமிங் அண்ட் கோ. ஆப்ஷன்ல பிளேயர்ஸை எடுத்தா யங்ஸ்டராவே எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஓல்டு பிளேயர்ஸாவே எடுக்கிறாங்க. அந்த பேலன்ஸான ஸ்குவாட் அப்படிங்கிறது எடுக்கவே இல்லைங்கிறத உண்மையான விஷயம். பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி மாதிரி பேலன்ஸான ஸ்குவாட் அப்படிங்கிறது வேணும். யங்ஸ்டர் மேல நிறைய தொகைக்கு போனதுனால ப்ரெஷர்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஆப்ஷன்லயே சொதப்பிட்டாங்க. நம்பர் 2 மேனேஜ்மெண்ட் தாங்க. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போய் பேசணும், பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுப்பானுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணோம். ஹேமந்த் பதானி, ஆண்டி ஃபிளார் இந்த மாதிரி கோச்சஸ் எல்லாம் போய் பேசி பார்த்திருக்கோம். ஆனா ஸ்டீஃபன் ஃபிளமிங் அந்த 20 ஓவர் வரைக்கும் டக் அவுட்லயே வந்துட்டு இருக்காரு. இந்த இன்டர்வல்ல மட்டும் உள்ள வந்துட்டு போறாரு. இதனால யங்ஸ்டர்ஸ் மேல நிறைய பிரஷர் அப்படிங்கிறது விழுகுது. நம்பர் 1 ருத்துவோட கேப்டன்சி. போன சீசன் இந்த சீசன் சேர்த்தி இப்போ வரைக்கும் 7 மேட்ச் ஆடி இருக்கிறாரு, 7மே தோத்துருக்காரு. பவுலிங் ரொட்டேஷன்ல மிஸ்டேக், அவர் மேலேயும் பிரஷர் இருக்கிறதுனால பேட்டிங்லேயே ரன் வர மாட்டேங்குது. சீனியர் பிளேயர்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அவ்வளவு காரணங்கள் இருக்கு.